டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இல்ல உங்களை வந்து எங்க விசாரணை பண்ணாங்க? ஜிஹெச்லயேவா? ஆ ப ஈரோடு ஜிஹெச்ல வந்து விசாரிச்சாங்க. ஈரோடு ஜிஹெச்ல. ஆ ஓஹோ. இதுக்கு எதை கேட்டாங்களா? எதுக்கு இந்த பேட்டியெல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிறது எதை கேட்டாங்களா? ஆமாங்க கேட்டாங்க. எதுக்குமா கொடுத்த அப்படிங்கிறது எல்லாமா? ஏன் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. இல்லைங்க, அதாவது நான் பாதிக்க மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஓ, இப்படி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு நீ இப்போ பேட்டியெல்லாம் கொடுத்த, எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்களா? ஓ ஓ ஓ அப்படிதான் சொன்னாங்க. அது யார்? போலீஸ் சொன்னாங்களா? போலீஸ் தான் கேட்டாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப இவங்க கேட்குற கேள்வியை நாம் என்னமோ தப்பு பண்ண மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்குது. யார் கேட்குறாங்கம்மா? இல்லை, போலீஸ்காரங்க தான் வந்து இது மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை பண்ண மாட்டீங்களா, ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா, இது மாதிரி இப்படி வந்து கேட்குறாங்க பிடிக்கிறாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப இதா பேசுறாங்களா? நோண்டி நோண்டி கிளாஸ்லியா நோண்டி நோண்டி கேட்குறாங்க. ஆனா நம்ம படிச்சிருந்தா நம்ம தெளிவா பேசலாம். படிக்காதனால கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுறாங்க. அதுல வந்து நாம மாத்தி சொன்னோம்னா இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓ, அவங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிறாங்க மாத்தி மாத்தி. ஆமா, போலீஸ்காரங்களும் அவரு கலெக்டர் எதுவும் சொல்லல, அவருக்கு வந்து தமிழ் புரியாதாட்டுக்குது. ஓ, ஆர்டிஓ வந்தாங்க திருச்செங்கோட்டுல இருந்தா? தெரியலங்க, அது சரியா தெரியல எனக்கு. சரி 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 சரி. அவங்க எல்லாம் விசாரிச்சாங்க. இவங்களுக்குள்ளேயே உங்கள்ட்ட கேட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க. இது மாதிரி இவங்க மாத்தி சொல்றாங்கிற மாதிரி அவர்கிட்ட எடுத்து இவங்க சொல்றாங்க. ஓ, அவருக்கு தமிழ் தெரியாதனால இவங்க எல்லாம் அவர்கிட்ட மாத்தி சொல்றாங்க. ஆமா, இவங்க வந்து என்ன வந்து மாத்தி சொல்றாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது நாங்க என்ன நடந்துச்சோ நம்ம அதை சொல்றோம். அவங்க வந்து கேக்குற கேள்விக்கு நம்மளுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுவோம். புரோக்கர் பேர்ல எனக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க. புரோக்கர் பேரும் இப்ப வந்து அவங்க பேர்ல இல்ல. அவங்க எப்படி கேக்குறாங்க? இப்ப உங்களை வந்து குழப்புற மாதிரி கேள்வி கேக்குறாங்களா? ஆமா, அதாவது சொல்ற பதில் விட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க நம்ம கிட்ட. மாத்தி மாத்தி கேக்குறாங்க. இப்ப என்னன்னா நான் இது இந்த பிரச்சனை, அதாவது யாரா எப்படியோ போயிட்டு போகுதுன்னு இருந்ததுன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணுது. இப்போ உங்களுக்கு அரசு நல்லதுதான் செய்யும் அப்படிதானே வந்து விசாரணை பண்ணாங்க. ஆனா இவங்களே வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி இது பண்றாங்களா? நான் எப்படி சொல்றேன், அந்த கலெக்டர் மேல நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். இருக்கிறவங்க வந்து தேவையில்லாம அதையும் சொல்றாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்ப யாரோ திரும்ப மிரட்டினாங்களா, இல்ல இது மாதிரி இப்படி பண்றேன்னா காசு கிடைக்குன்னு சொன்னாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே இது பண்றாங்க. கூட நீங்க வந்தீங்க? ஆமா, கூட வந்தவங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கல்லீரல் விற்பனை செய்த பெண்ணிடம் விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் மிரட்டும் தொனியில் பேசியதாக அவர் நம் நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் பேசிய ஆடியோவை கேட்டோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.